போகிறோம் அப்படின்னா ஏடிஎம். இப்போ ஏடிஎம்மில் போய் நம்ம அமௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ, ஸோ வித்ட்ரா பண்ணக்கப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்கலாம். தென் ஒரு நம்பரை கொடுத்து அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் ஜீரோங்கிறத ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ டுடே 2 ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மகிட்ட வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 5000 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களாங்க? நம்மகிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க, 5000 இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 3000 வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து எடுத்துருவேன், 3000 அப்படிங்கிறத வித்ட்ரா பண்ண போகிறேன். ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணுங்க, 2000 பேலன்ஸ் இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், 2000 பேலன்ஸ் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 3000 வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டேன்னா, ஒருத்தவங்க வந்து 3000 வந்து வித்ட்ரா பண்ண போகிறாங்க. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் 2000 இருக்குது. ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க ப்ரோக்ராம் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறோம். அது எவ்வளோ இருக்குங்க, 5000 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ வித்ட்ரா பண்ணுறது நான் எவ்வளோ பண்ண போகிறேன்னா, யூசர்கிட்டேருந்தே கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பிரிண்ட்எஃப்பில் என்டர் தி அமௌண்ட், ஸ்கேன்எஃப்பில் யூசர் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ வித்துன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். இப்போது நம்மகிட்ட பேலன்ஸ் 5000 இருக்குது. நான் இங்கே 6000 கொடுத்தா அது அக்செப்ட் ஆகிக்கலாமா? அக்செப்ட் ஆகக்கூடாது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரணும். கரெக்டுங்களா? யுவர் பேலன்ஸ் இஸ் லோ, அந்த மாதிரி மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும். நான் இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்க அமௌண்ட் தான் வந்து வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு தான் வித்ட்ரா பண்ணுறத விட அமௌண்ட்டை விட கிரேட்டர் தென்னாக இருந்ததுன்னா, இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு 2000 என்டர் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு அது என்ன ஆகணும், யூ என்டர் எதை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும், வித்ட்ரா. அமௌண்ட் நான் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணியிருக்கேன், தென் நம்மளுக்கு எதை டிஸ்பிளே பண்ண வைக்கலாங்க, யுவர் பேலன்ஸ் இல்லை யுவர் ரிமைனிங் பேலன்ஸ் இஸ், யுவர் ரிமைனிங் அமௌண்ட் இஸ் ஆர் யுவர் பேலன்ஸ். இப்போ நான் இங்கே எதை டிஸ்பிளே பண்ணணும், ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். கரெக்டுங்களா? இது என்னது, அமௌண்ட் மைனஸ் வித், ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டை கொடுக்கணும். ஜஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன வருங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு என்டர் த அமௌண்ட்டுன்னு கேட்குது. நான் வந்து ஒரு 2000 எடுக்கணும்னு நினைக்கிறேன். யூ என்டர் அமௌண்ட் இஸ் 2000, யுவர் ரிமைனிங் அமௌண்ட் இஸ் 3000. ஸோ 2000 நான் வித்ட்ரா பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் இருக்குங்க, 3000 இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ அமௌண்ட் டோட்டல் இருக்குது. நான் இப்போ என்டர் த அமௌண்ட் கொடுக்குற 2000 வேணும்னு நினைக்கிறேன். அப்போது யூ என்டர் தி அமௌண்ட் 2000, ரிமைனிங் அமௌண்ட் இஸ் 3000 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. கிளியருங்களா? இதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே நான் 5000ன்னு தந்துடுறேன், என்ன வரல, எதுவுமே வரல. நம்ம இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், கிரேட்டர் தென்னாக இருந்தால் மட்டும் உள்ளுக்குள்ளே வாங்கன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஏன்னா 5000 தான் கிரேட்டர் தென்னாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன கொடுத்துட்றேன்னா, சேம் 5000 தந்துடுறேன். யூ என்டர் தி அமௌண்ட் 5000, ரிமைனிங் அமௌண்ட் இஸ், நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குங்க, 0ன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? ஒரு வேளை நான் என்டர் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக என்டர் பண்ணுறேன், 6000 என்டர் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகலை, எதுவுமே பிரிண்ட் ஆகலை. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, ஜஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஒருவேளை நான் அதிகமாக அமௌண்ட் தந்தால் எனக்கு என்ன ஆகணும், ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். கரெக்டுங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட். யுவர் பேலன்ஸ் இஸ் லோ அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இது என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 6000 அப்படிங்கிற அமௌண்ட்டை என்டர் பண்ண போகிறேன். நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, யுவர் பேலன்ஸ் இஸ் லோன் பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா. ஜஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். ஒரு அமௌண்ட் இருக்குது, வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் என்டர் பண்ணுவீங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோங்க, ஒரு ஆன்சரை டிஸ்பிளே பண்ண போகிறோம். எல்ஸ் ஒருவேளை நான் அமௌண்ட் அதிகமாக தந்துட்டேன் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை விட அப்படின்னா, இருக்கிற பேலன்ஸை விட வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா யுவர் பேலன்ஸ் இஸ் லோங்கிற மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். கிளியருங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்து அது பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை ஜீரோவான்னு செக் பண்ண போகலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு நம்பர் நான் தர்றேன். ஓகேங்களா. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், யூசர்கிட்ட இருந்தே கெட் பண்ணிக்கலாம். என்டர் த நம்பர்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க, ஒரு நம்பரை கெட் பண்ண போகிறோம். அதை நான் எதில் வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறேன், நம்பரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். கரெக்டுங்களா. நம்பரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஜஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர் அப்படிங்கிறது கிரேட்டர் தென். கரெக்டுங்களா. ஒரு நம்பரை நம்ம எப்படி பாசிட்டிவ்னு சொல்லுவோங்க, கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்னு தரது. இதுவே நான் ஒரு நம்பர் அதே நம்பர் கொடுத்துருக்க, அந்த நம்பர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜீரோவை விட லெஸ் தென்னா இருக்கா, கிரேட்டர் தென்னா என்னதுங்க, ஜீரோ விட அதிகமாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் நம்பர். எல்ஸ் இஃப் அந்த அதே நம்பர் லெஸ் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா, ஜீரோங்கிறது என்னதுங்க, ஜீரோ தான் லாஸ்ட் பாசிட்டிவ் நம்பர், அதை விட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெஸ் தென்னாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நான் என்ன மட்டும் கொடுத்தா போதும், நெகட்டிவ் நம்பர்னு கொடுத்தா போதும். கரெக்டுங்களா. இதுவே நான் என்டர் பண்ணுற நம்பர் ஜீரோவாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண தேவையில்லை, கண்டிஷன் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். எல்ஸில் ஜஸ்ட்டு என்ன மட்டும் பிரிண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா த நம்பர் இஸ் ஜீரோன்னு தந்துடலாம். ஓகேங்களா. புரிஞ்சுச்சா. கிரேட்டர் தென்னாக இருந்தால் அதை பாசிட்டிவ்னு பிரிண்ட் பண்ண போகிறீங்க, லெஸ் தென்னாக இருந்தால் அதை நம்ம என்னென்னு பிரிண்ட் பண்ண போகிறோங்க, நெகட்டிவ் நம்பர். எல்ஸ் இல்லைன்னா நம்ம என்னென்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம்னா ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் நம்பருக்கு தரோம். ஸோ 9ன்னு தர பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். -6ன்னு தர இப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கொடுத்த கண்டிஷன் என்னதுங்க, ட்ரூ. அதே நான் வேல்யூ ஜீரோன்னு தரேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன வேல்யூ தர்றோங்க, ஜீரோ. ஸோ த நம்பர் இஸ் ஜீரோன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.